ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மகாலட்சுமி பூஜை பௌர்ணமி அன்னைக்கு நான் என்னோடய வீட்டில் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கூடவே பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த பூஜை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் சரி, செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி, அந்த பூஜையை முதல்ல நீங்கள் செஞ்சால் அதோடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு மனதார நம்பணும். அப்போ தான் அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சிஸ்டர் எனக்கு சொல்லுங்கள், இந்த பூஜை பண்ணால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டுலாம் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. டவுட்டே வேண்டாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த பூஜை பண்ணணும்னு உங்கள் மனசில் நினச்சாலே போதும். அதை கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். அந்த பூஜைக்குரிய பொருட்கள் உங்ககிட்ட நிறைய இல்லைனா கூட பரவாயில்ல. உங்ககிட்ட என்ன பொருட்கள் இருக்கோ அதை வச்சு அந்த பூஜையை செஞ்சு மனநிறைவாக அந்த ரூல்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஓகே, இப்போது இந்த பூஜையே பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினத்தன்று செஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய அபிஷேகத்தோடு சேர்ந்த பூஜை தான் இது. ஏன் இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக இது செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் போஸ்ட்டில் போட்டிருந்தேன். பட் வீடியோ ஆன் டைமுக்கு என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு லக்ஷ்மி ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை நாள் தான் இது. இந்த பூஜை நாள் எதுக்கு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கடல் கடையும் போது அதிலிருந்து மகாலட்சுமி தாயார் உருவானதாக நம்பப்படுது. அப்படி உருவாகும்போது அவங்க இந்த பங்குனி மாதமான பௌர்ணமி தினத்தன்று தான் பிறந்ததா, அதாவது உருவானதா கதை சொல்லப்படுது, நம்பப்படுது. ஸோ இன்றைக்கி பௌர்ணமி தினத்தன்று அவங்களுக்கு பால் அபிஷேகம் மற்றும் மற்ற அபிஷேகங்களும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்பான நிலை உயரும் மற்றும் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்தியாகி எந்த அளவுக்கு நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயார் நல்ல செல்வ நிலையை உயர்த்தி கடாட்சம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஐதீகம் இருக்குது. இந்த பூஜையை எந்த எளிய முறையிலையும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு முடியல, வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா, நீங்கள் கோவிலில் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலும் போதும். இங்கே நம்மளுடைய பூஜை வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு நான் எந்த வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொன்னதில்லை. இந்த முறையில் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை, நான் எப்பயுமே உங்களுக்கு 2 ஆப்ஷனாக தான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்குற கேள்விகள் இதெல்லாம் இருக்கணுமா, எல்லா பொருட்களும் இருந்தால் தான் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறது உண்டு. ஸோ யாரையுமே கம்பல் பண்ணி கடவுள் இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்தி உங்களுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றியோ இல்லை ஒரு விளக்கு, மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ அவங்களுடைய வசதிக்கேற்ப எந்த பூஜையும் செஞ்சுக்கலாம். சிலதெல்லாம் ரூல்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அந்த விரதம் இருக்கும் முறையோ இல்லை ஃபாஸ்டிங் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணி சில ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை அக்கேஷன்ஸில் ஃபாலோ பண்ணுறதுண்டு. அதெல்லாம் நம்ம ப்ரொசீஜராக பார்க்கும்போது நான் அந்த ப்ரொசீஜரும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ப்ளஸ் அதோடைய மந்த்ராஸ், அந்த ஸ்லோகாஸ்லாம் எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். சில வீடியோஸ் என்னோடய இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் கேட்டிருக்காங்க. அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னோடய வீடியோஸில் நான் பண்ணும்போது இப்போது இந்த வீடியோவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்காக எப்படி ஆர்கனைஸ்டாக நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக காமிச்சிருப்பேன். பட் என்னோடய ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இதே ஸ்டெப்ஸை நான் 1 ஹவருக்கு நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா மந்த்ராஸ் எல்லாமே படித்து முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை நான் முடிப்பேன். ஸோ இது என்னுடைய ப்ரொசீஜர். அதுக்கான டைம் நான் விடிய காலையோ இல்லை
ஈவினிங் ஹவர்ஸ், அதாவது சாயங்காலமும் வந்து அந்த ஃபிக்ஸட் டைம்குள்ளே இந்த பூஜையை வந்து நான் எப்பயுமே வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ இப்போ வீடியோஸில் வந்து நம்ம காமிக்கும்போது அந்த டைம் வந்து ஸ்கிப் ஆகும். அதில் சில டிப்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ, உங்களால் எந்த பொருட்கள்லாம் உங்களால் வைக்க முடியும். ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஒரு வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு தான் செய்யணுமா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. செஞ்சால் நல்லது. செய்ய முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு கூட நீங்கள் பூஜையை வந்து செஞ்சுட்டு உங்களுடைய மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த பூஜை வந்து உங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும். அதாவது நீங்கள் போய் ரீச் ஆகிற அந்த கோல் ரீச் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வழியில் இருக்க தடைகளை நீக்கி கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இதை நம்ம செஞ்சுட்டு நம்மளுடைய வேலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு கூட நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது வந்து நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னம்மா இப்படிலாம் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் நான் வந்து இப்படி தான் செய்யுங்க அப்படின்னு நான் கம்பல் பண்ணல. உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் எப்படி வேணுமோ செஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனோ இல்லை வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டாலோ நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அதை சொல்லுங்கள். நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்து அந்த ப்ரொசீஜரை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பேக்கெண்டில் வந்து பார்த்துருப்பீங்க அபிஷேகம்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. நம்ம சிவனுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான். இங்கே பால், மஞ்சள், கதம்ப பொடி, அதுக்கப்புறம் ரோஸ்வுட் பவுடர், அதுக்கப்புறம் குங்குமம், மஞ்சள், இது ரெகுலராக எவ்ரி ஃப்ரைடே வந்து நான் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில் 4:30 மணிக்குள்ளே வந்து இந்த அபிஷேகம் முடித்து வித்தின் 7:30க்குள்ளே வந்து நான் இந்த பூஜையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். எவ்ரி வீக் வந்து ஸ்தோத்திரம் ஸ்ரீ சுக்தம் படிப்பேன். அதுக்கப்புறம் வந்து அஷ்டோத்திரம் படிப்பேன், லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன். உங்களுக்கே தெரியும். ஸோ இது எல்லாமே ப்ரொசீஜர் எனக்கு என்னோடய ஸ்டைலில் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். சப்போஸ் ஒரு வாரம் செய்ய முடியல அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபாலோயிங் டியூஸ்டே பண்ணுவேன். அப்படியும் இல்லை அப்படின்னா அந்த வீக் ஸ்கிப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் செய்வேன். ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம டெய்லி பண்ணுற பூஜையை வந்து என்னால் காமிக்க முடியல. பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். மார்கழி மாதம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 21 டேஸு. ஸோ அந்த பூஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பிள்ளையார் சுழி பூஜை வந்து நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஒவ்வொரு பூஜை கம்ப்ளீட் பண்ணும்போதும் நான் என்ன வேண்டி அந்த பூஜை செஞ்சேனோ அதுக்கான பலன் வந்து வித்தின் 10 டேஸ்க்குள்ளே இல்லை 11 நாள் முடிக்கிறதுக்குள்ளே அதோடைய பலன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம செய்யாமல் வந்து அந்த பூஜைக்கான பலன் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க் வச்சுட்டே இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது அந்த பூஜையில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகலைன்னா மேபி நெக்ஸ்ட்டு பூஜையில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஏன்னா இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய நேரம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பூஜை செய்யும்போது அந்த ஃபஸ்ட்டு செய்யும்போது உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுடைய கர்மாக்கள், அந்த கர்ம வினைகள் வந்து குறையும். அதுக்கு அடுத்து நீங்கள் அந்த பூஜையை திரும்ப கண்டினியூ பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வேண்டினது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது 100% வந்து உண்மை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பூஜையை வந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். ஸோ இது உங்களுக்கு டெமோவாக வந்து நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அபிஷேகம் முடித்தாச்சு. அதுக்கடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு வந்து அஷ்டோத்திரம் படித்து கோமதி சக்கரம், சோழி, லோட்டஸ் சீட்ஸ் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணியாச்சு. மேலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன். நம்ம பூஜை செய்கிற இடம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அது அந்த நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணும். அதுக்கு அடுத்து நெய்வேத்தியம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து தட்சணை வைக்கணும். ஒவ்வொரு வாரமும் இந்த தட்சணையை சேர்த்து நீங்கள் சிவன் கோயிலில் உண்டியலில் போடலாம். இல்லைனா வந்து
நீங்கள் உங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களோ இல்லை வெள்ளி அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது யூஷுவலான திங். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த அஷ்டோத்திரம்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் நெய்வேத்தியம் வச்சு முக்கியமாக வந்து இங்கே உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நினச்சது வந்து இன்றைக்கி பௌர்ணமி, அதாவது பங்குனி மாதத்தில் வர பௌர்ணமி. பார்க்கடல் கடையும் போது தான் மகாலட்சுமி தாயார் தோன்றினாங்க அப்படின்ட்டு நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்க்கடல் மேலும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நாராயணன் சத்யநாராயண பூஜையும் இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருப்பேன், ஷார்ட்ஸில் இருக்குது. ஸோ பால் யூஸ் பண்ணி இங்கே வந்து தீபம் ஏற்றியிருக்கேன். அது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த லக்ஷ்மி ஜெயந்தி வந்து உங்களுக்கு மேபி ஸ்கிப் ஆகிருக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த தீபம் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஃப்ரைடேஸில் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். செல்வம் வந்து சேரும். பால் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் வந்து 1/2 கப் நம்ம வந்து ஜலதீபம் போட்டிருப்போம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக இங்கே வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். பால் வந்து சேர்த்துருக்கேன். அந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் மேலே வந்து சுத்தமான பசு நெய் வந்து ஆட் பண்ணி தான் இந்த தீபம் வந்து ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றினா அந்த அளவுக்கு வந்து நல்லது. மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தீபம். இதில் கொஞ்சமாக வந்து பூக்கள் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் இந்த திரி வந்து விக் ஹோல்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. அந்த விக் ஹோல்டர் யூஸ் பண்ணி இந்த தீபம் வந்து நான் பொருத்தியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல் மூலயமா நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து ப்ராடக்டோடைய சேல் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் வந்து திரும்ப டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க நம்பர் பார்க்காம அவங்க வந்து ப்ராடக்ட் பற்றி திரும்ப என்கொயரி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதோட டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் வந்து பார்க்குற ஒவ்வொரு பூஜையிலையும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் என்னோடய சேனலில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வச்சு தான் நான் பூஜைகள் வந்து மேக்ஸிமம் வந்து செஞ்சிட்ருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக பை பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான தனி ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ராடக்ட் ஆன் சேல்னு. ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு தனியாக இந்த ப்ராடக்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு கொடுக்குறேன் நான். இப்போது இந்த நெய் தீபம், அதாவது இந்த பாலில் வந்து நெய் போட்டு இந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிக்கலாம். கூடவே மகாலட்சுமி தாயாருக்கு எப்பயுமே வந்து ஒரு பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏற்றுங்க. கண்டிப்பாக வந்து அது ஏற்றினா அவ்வளோ நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த தீபத்துக்கு உண்டு. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது கிளாரிஃபிகேஷனோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்டு கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் அவங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.